இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யாருடைய அஜெண்டா சார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கு? இதன் மூலமாக யாருக்காவது பெரிய ஆதாயம் இல்லை, யாராவது ஸ்கோர் பண்ணுவார்கள் என்கிற மாதிரி எந்த டெவலப்மெண்ட்டும் இதில் நடக்கலை. அதில் விஜயும் ஸ்கோர் பண்ண முடியாது, திருமாவுக்கும் பின்னடைவு தானே தவிர ஸ்கோர் பண்ண முடியாது. ஆடவ அர்ஜுனாவுக்கு திமுக மீது தனக்கு இருந்த பகை உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு அமைந்தது. திருமா தான் ஒரு பேசுபொருளாக இருப்பதையும், திருமாவுக்காக பல பேர் காத்திருப்பதை போல ஒரு தோற்றம் வருவதையும் அவர் ரசித்தார், விரும்பினார். கடைசியில் என்னாச்சு, அவர் இமேஜ் தூக்கலை, டேமேஜ் ஆனார். எப்படின்னா திமுக கூப்பிட்டு என்ன சொல்லி அனுப்பிச்சிச்சு, நீங்க போனீங்கன்னா தலைவர் ரசிக்கலன்னு உடனே பல்ட்டி அடிச்சிட்டாரு. நீங்க ஆடவ அர்ஜுனாவுடைய செயல்களை ரசித்தீர்கள், போல இருக்கே. ஆமா, இப்ப என்ன திமுக உங்களை தொடர்ந்து சந்தேக பார்வைக்கு ஆளாவார். ஆடவ அர்ஜுனாவை கட்சியில் வைத்துக் கொண்டிருந்தால் திமுகவுக்கு ஆழமான சந்தேகம் ஏற்படும். ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியாக விஜய்க்கு பிஆர்ஓவா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. தெரியவில்லை, ஒருவேளை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டால், நீக்கப்பட்டால் அடுத்த புகலிடம் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்று பரவலாக ஒரு பேச்சு இப்போதே ஆரம்பிக்கும். என்ன சார் இப்ப அம்சுவார்னு சொல்ல வரீங்களா சார்? திரும்ப ஆதவ அர்ஜுனாவை அனுப்பாவிட்டால் அவர் திமுக மட்டுமல்ல விசிகாவுக்குள்ளும் அதிருப்தியை சந்திப்பார். அதிமுக இருந்து ஒரு பாசிட்டிவான நியூஸே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எதுவும் பெருசாவே பேச பொருளாவே இல்லையே சார். இல்ல, காரணம் என்ன புரியல. இவங்க தான் நம்பினாங்க, விஜய் வந்திருக்காரு, நம்மளோட வந்துருவாரு, திரும்ப வந்துருவாரு, காங்கிரஸ் வந்துருவாரு. இதே கடையிலே வண்டி ஓட்டு கட்சிக்காரனை ஏமாத்திட்டு, நிர்வாகிகளை ஏமாத்திட்டு இருந்தாங்க. யாரும் வரலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. விஜய் ஒண்ணுதான் இப்போ கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையில் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அண்ணாமலை பதில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த வழக்கு இழக்கெல்லாம் சொல்லி உதார விடாதீங்க, மிரட்டாதீங்க, இப்படி சொன்ன மந்திரிகள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வீண் வம்புக்கு இழுத்திருக்காரு. ஆகவே இந்த வழக்கு மிரட்டெல்லாம் எங்ககிட்ட எடுபடாது, பாஜகவிடம் இது செல்லாது அப்படின்னு புரிய வச்சிருக்காரு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நேற்றைக்கு விகடன் சார்பாக நடந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு மிகப்பெரிய பல்வேறு அரசியல் சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. குறிப்பாக விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யாருடைய அஜெண்டா சார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கு? ஆதவ அர்ஜுனாவுடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா, இல்ல திருமாவுடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? இதுல யாருடைய அஜெண்டாவும் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு இல்லை. சும்மா ஒரு சர்ச்சை உருவாவதற்கு, விஜய் திருமா ஆகியோர் மையப்புள்ளியாக அதில் இருப்பதற்கு, இதை வைத்து சில அரசியல் நகர்வுகள் மாற்றங்கள் இருக்குமா என்று வதந்திகள் கிளம்புவதற்கு இதுதான் உதவி இருக்கிறதே தவிர, இதன் மூலமாக யாருக்காவது பெரிய ஆதாயம் இல்லை, யாராவது ஸ்கோர் பண்ணுவார்கள் என்கிற மாதிரி எந்த டெவலப்மெண்ட்டும் இதில் நடக்கலை. அதில் விஜயும் ஸ்கோர் பண்ண முடியாது, திருமாவுக்கும் பின்னடைவு தானே தவிர ஸ்கோர் பண்ண முடியாது. ஆடவ அர்ஜுனாவுக்கு திமுகவோடு திமுக மீது தனக்கு இருந்த பகை உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு அமைந்தது, அவ்வளவுதான். ஹீ செட்டில்ட் தி ஸ்கோர்ஸ் வித் டிஎம்கே, அதாவது இரிட்டேட் பண்ணுவது, திமுகவை இரிட்டேட் செய்வது, அதுதான் அவருக்கு தான். அது ஏன் சார் திமுக ஆதவ அர்ஜுனா இரிட்டேட் பண்ணணும்? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு திமுக 3 தொகுதிகள் கொடுத்தா அது ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு தொகுதி கொடுக்கலான்னு திருமாவளவன் நினைத்திருந்தார். ஆனால் திமுக கொடுக்க மறுத்து விட்டது. ஏற்கனவே இருந்த 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லி, எங்களுடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கு, வாக்கு வங்கி உயர்ந்திருக்கெல்லாம் திருமாவளவன் பேசி பார்த்தாரு. பேசியும் ஒன்றும் நடக்கலை, 2 சீட்டு தான் கிடச்சிது. அதுவும் 3வது இவருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சே திமுக கொடுக்க மறுத்தது. இவர் ஏற்கனவே திமுகவுக்கு இவர் எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒரு 20 பேர் கிளம்பியிருக்கான். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், என்ன வகுத்து, என்ன கடைசியில் முடிவெடுப்பது மக்கள். ஒரு மாற்றம் வருகிறதுனா அந்த மாற்றத்திற்கு காரணங்கள் இருக்கு. ஆமாம், சும்மா இந்த வகுப்பாளர்கள்லாம் ஒன்றும் போய் ஓட்ட மாற்றி போட சொல்ல போகிறது இல்லை. இருக்கிற பணத்தை, கொள்ளையடிச்ச பணத்தை அவங்களுக்கு பீஸா கொடுக்கலாமே தவிர, இந்த வகுப்பாளர்கள்லாம் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது சவுத்துல இருந்து. ஆகவே இதெல்லாம் நான் நம்பலை. இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுருவாங்க. இப்போ விஜய்க்கு போய் ஒருத்தர் உட்காந்துருக்காரு போல இருக்கு. அவர்னா பூத்தா போய் மக்கள் மனசை உள்ளுக்குள்ள பூந்து மாற்றுவாரா? என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுப்பாங்க, அதன்படி விஜய் செயல்படுவார். அதுதான் இதெல்லாம் அப்படின்னா அரசியல் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்க அதிமுகவும் திமுகவுக்கும் சுய அறிவு கிடையாதா? இவங்க சொல்கிறது தான் கேட்டு செயல்படுவார்களா? அண்ணாவும் கலைஞர் வியூக வகுப்பாளர்களை வச்சு தான் வெற்றி பெற்றார்களா?
பணம் மிதமிஞ்சி போச்சுன்னா எடப்பாடியும் திரு மு.க. ஸ்டாலினும் பணத்தை எடுத்து கொடுப்பாங்கன்றது தான் இதனுடைய நம்ம கண்ட பலன். ஓகே. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, இவங்க பணம் சும்மா நாங்கள் சும்மா பீஸு டோக்கன் ஃபீஸ் எல்லாம் இல்லை. பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டார், நான் 100 கோடி வாங்கினேன் 200 கோடி வாங்கினேன்ட்டு. ஆகவே தண்ட பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை அழுகிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே இந்த வியூக வகுப்பாளர்லாம் ஒன்றும் ஒரு ஆணையும் காட்ட முடியாது. ஓகே. இந்த சூழ்நிலை தான். இப்போ இந்த விழாவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சும்மா ஒரு கொட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை மீடியாவும் சில கட்சிகளும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அவங்களுக்கு இது தீனி போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஓகே. மீடியாவுக்கு ஒரு 2 நாள் விவாதம் நடத்துறதுக்கு, டிவி சேனல் விவாதம் நடத்துறதுக்கு தீனி. ஆனால் திருமா தலை உருட்டலாமா விஜய் தலை உருட்டலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் திரும்ப எஸ்கேப் ஆயிட்டாரே சார். எஸ்கேப்பாலாம் இல்லை, அவர் முதல்லே பண்ணியிருக்கணும். அவர் ஒரு ஏதோ தான் ஒரு பேசுபொருளாக இருப்பதை விரும்பியோ ஓகே அல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக உடனடியாக மறுக்கலை. அவர் செய்த தவறு, அந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ள போவதில்லைன்னு அட் தி அவுட் செட் முதல்ல சொல்லியிருக்கணும். எந்த செய்தி எப்போ வந்ததோ அடுத்த நாள் காலை அவரது அறிக்கை வந்திருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட நான் வாங்கிக் கொள்வதாக இருந்தது. அப்படி இல்லாத விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா முற்றுப்புள்ளி எப்பயோ இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். திருமாவும் என்ஜாய் பண்ணாரு. திருமா தான் ஒரு பேசுபொருளாக இருப்பதையும் திருமாவுக்காக பல பேர் காத்திருப்பதை போல ஒரு தோற்றம் வருவதையும் அவர் ரசித்தார், விரும்பினார். கடைசியில் என்னாச்சு, அவர் டேமேஜ் தான் ஆனார். அவர் இமேஜ் தூக்கலை, டேமேஜ் ஆனார். எப்படின்னா திமுக கூப்பிட்டு என்ன சொல்லி அனுப்பிச்சிச்சு, நீங்கள் போனீங்கன்னா தலைவர் ரசிக்கலைன்னு உடனே பல்ட்டி அடிச்சிட்டாரு. திருமா என்ன சொல்றாரு, திமுக என்ன நிர்பந்தம் செய்யவில்லைங்கிறாரு. அப்படிதான் சொல்லி ஆகணும், அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன் போல, அப்புறம் எதுக்கு காரணம்லாம் சொல்றீங்க? உடைக்க பார்க்கிறார்கள், நீங்க தான் அதுக்கு வழி வகுத்துற. யாரும் உடைக்கெல்லாம் பார்க்கல. ஆரவ் அர்ஜுனாவை நீங்க கட்சி விட்டு நீக்கல. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாருல திரும்ப நோட்டீஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆரவ் அர்ஜுனாவோட இவர் என்ன கம்மியானவரா? நீங்க ஆரவ் அர்ஜுனாவுடைய செயல்களை ரசித்தீர்கள். ஆனா இப்ப ரசிக்கல போல இருக்கே. ஆமா, இப்ப என்ன திமுக உங்களை தொடர்ந்து சந்தேக பார்வைக்கு ஆளாவார். ஆரவ் அர்ஜுனாவை கட்சியில் வைத்துக் கொண்டிருந்தால் திமுகவுக்கு ஆழமான சந்தேகம் ஏற்படும் திருமாவளவன் மீது, அவருடைய நோக்கங்கள் மீது. ஆகவே இப்ப நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, அவரை நீக்க வேண்டிய. இல்லைன்னா அவரை நீக்கிறீங்களா இல்லையான்னு விசிகாவுக்குள்ள இருந்தே குரல் வரும். திருமா நீக்க மறுத்தால் நீக்குங்கள் என்று குரல் வரும், அழுத்த வரும். நேத்திக்கே ஒரு லைவ் டிபேட்ல ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஆளுநர் ஷானவாஸ் எழுப்பி இருக்காரு. திருப்பூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் சூசகமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்படின்னா கட்சிக்குள்ளேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு எதிர்ப்பு வட்டம் உருவாகி இருக்கு போல இருக்கு. நிச்சயமாக எதிர்ப்பு வட்டம் இருக்கும். ஏனென்றால் ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு, ஜூனியராக இருந்து கொண்டு, கட்சியில் யார் பேச்சையும் கேட்காமல் மதிக்காமல் அவர் தன்னிச்சையாக பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இஷ்டத்திற்கு பேசினால் எப்படி சும்மா இருப்பார்கள்? ஆகவே சீனியர்கள் என்ன இவரை விட்டு ஆழம் பார்க்குறாங்களான்ற எண்ணம் வரும். ரெண்டாவது இவர் பெரிய அப்பாட்டக்கரா, இவர் கருத்து கந்தசாமியான்னு சொல்லி அந்த எண்ணம் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே கட்சிக்குள் வலுவான எதிர்ப்பு குரல்கள் இருப்பதை, ஆரவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இருப்பதை திருமாவால் இனி அலட்சியப்படுத்த முடியாது. அதே போல திமுகவின் பொறுமையும் நீண்ட காலம் அவர் சோதிக்க முடியாது. ஆரவ் அர்ஜுனாவை நீக்கியே தீர வேண்டும். அதுதான் இந்த விழா கண்டிருக்கிற பலன். மற்றபடி விஜய் வழக்கம் போல வசனம்லாம் பேசியிருக்காரு. ஓகே சார், அதாவது திமுக நிர்பந்தம் கொடுத்திருக்கா சார், திரும்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு அப்படின்னு மீடியேட்டர் மூலமா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? நான் நீங்க இது மீடியேட்டர் மூலமா அனுப்பிச்சாங்களா, நீங்க கேட்டீங்களா பாத்தீங்களா இல்ல. அரசியலை கூர்மையாக கவனிக்கக்கூடியவர்கள் எவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இது. ஓகே ஓகே. திரும்ப அந்த நிகழ்ச்சியை தவிர்த்ததற்கு காரணம் உட்கட்சியில் கூறப்பட்ட அட்வைஸ். திமுக அதை ரசிக்காது, விரும்பாது, அதிருப்தி அடையும் என்று அவர் உணர்ந்து கொண்டதுதான். சார், ஒருவேளை திருமா நேற்றைக்கு மேடை ஏறி இருந்தால் திமுக விசிக கூட்டணி உடைஞ்சிருக்குமா? நிச்சயமாக திமுகவின் அதிருப்தியை திருமா சம்பாதித்திருப்பார். அதற்கு உரிய டெவலப்மெண்ட்ஸ் அதன் பிறகு என்ன அந்த விழாவில் பேசப்பட்ட பேச்சுக்களை ஒட்டித்தான் நாம் அனுமானிக்க முடியும். நான் மேடை ஏறுவதாக இருந்தால் விஜய் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் அணுகியிருக்காங்க. இந்த மாதிரியான யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அப்படி நடந்ததா என்று தெரியாமல் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்தை கட்சிக்குள் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்பது என்னுடைய யூகம் அல்ல. நானே 1-2 பேரோடு உரையாடி தெரிந்து கொண்டது. ஆகவே யூகங்களுக்கு நான் பதில் கூற விரும்பவில்லை. ஓகே சார், கட்சிக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக இருக்கிறது. ஓகே சார், குறிப்பாக நேத்தி ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, திமுகவை ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. திருமாவை புகழ்ந்து பேசியிருக்காங்க. யார் சார் இவங்களுடைய டார்கெட்? திமுக டார்கெட்டா இல்ல திருமா டார்கெட்டா? 2 பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் டார்கெட். 2 பேருக்கும் அவர்கள் தான் டார்கெட். அதில் அவர்கள் பேசியதில் அபத்தமான உளறல் எல்லாம் இருக்கிறது. என்ன சார் உளறல்? மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். இங்கே நடப்பது மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி தான்.
ஜனநாயக முறையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பின் காரணமாக பதவிக்கு வந்து என்று சொல்வதெல்லாம் தவறான வாதம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு உடனடியாக கிடைத்த பதவி உயர்வுக்கு அவர் தந்தை முதல்வராக இருப்பதுதான் காரணம். அது நான் மறுக்கவில்லை. ஆனால் நடப்பது மன்னராட்சி என்று சொன்னது பிதற்றல், அபத்தம், அரசியல் அறிவிலித்தனம். ஓகே சார், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக விஜய்க்கு வந்து பிஆர்ஓவா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. தெரியவில்லை, ஒருவேளை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டால், நீக்கப்பட்டால் அடுத்த புகலிடம் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்று பரவலாக ஒரு பேச்சு இப்போதே ஆரம்பித்து. என்ன சார், இப்போ வந்து அம்சுவார்னு சொல்ல வரீங்களா சார் திரும்ப ஆதவ் அர்ஜுனாவை? எனக்கு தெரியாது. ஆதவ் அர்ஜுனாவை அனுப்பாவிட்டால் அவர் திமுக மட்டும் இல்ல விசிகாவுக்குள்ளும் அதிருப்தியை சந்திப்பார். சார், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, விஜய் வந்து ஒரு கருத்தியல் தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வையின்படி விஜய் வந்து கருத்தியல் தலைவராக உருவாகிட்டு இருக்காரா என்ன? நான் அப்படி நினைக்கவில்லை. இப்போதுதான் பேச்சு வந்த பிள்ளையை போல அவர் பேச தொடங்கி இருக்கிறார். முதல்ல மாநாட்டில் கலவையாக சில கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் கோவையிலே சொன்னது போல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தை ஒன்றாக கலந்து அவருடைய உரை பல கட்சிகளில் இருந்து இரவல் வாங்கிய கொள்கைகளை எல்லாம் தன்னுடைய புதிய கொள்கையை போல அவர் பேசினார். புதிதாக எந்த கொள்கையும் அவரிடம் நான் பார்க்கவில்லை. ஆகவே அதற்கு பிறகு நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் பேச்சு கூட ஒரு தெளிவான சிந்தனையோடு அரசியலில் ஆணித்தரமான கருத்துக்களை தாங்கிய பேச்சு என்று நான் பார்க்கவில்லை. திரும்பவும் திமுக, பாரதிய ஜனதா இந்த இரண்டின் மீதும் பாய்ந்திருக்கிறார். ஆகவே திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலை ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக செய்கிறது. திமுக, பாஜக, அதிமுக எல்லாவற்றையும் எதிர்க்கிற அரசியலை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது ஓட்டு பிளவுக்கு அவர் வழி செய்ய போகிறாரே தவிர தமிழகத்தில் ஓட்டு சிதறல் ஏற்படுவதற்கு அவர் வழி செய்ய போகிறார். தனியாக நிற்பதாக இருந்தால், அதே கொள்கையில் உறுதியோடு இருந்தால், தனக்கு மாபெரும் செல்வாக்கு இருப்பதாக பிறர் கூறுவதை அப்படியே நம்பி முதலமைச்சர் வேட்பாளர் தான் என்பதில் தீர்மானமாக இருந்து தனியாகவே அவர் தன் பயணத்தை தொடர்வாரானால் அவர் நிச்சயமாக தன்னுடைய வலிமை என்ன என்று புரிந்து கொள்கிற யதார்த்த நிலையை 26 தேர்தலில் சந்திப்பார். ஓகே சார், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் விசிகாக்குள்ளே ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. திமுக இதை எப்படி பாக்குறாங்க? கடந்த காலங்களில் திமுகவை தாக்கி பேசும்போது ஆசா அவர்கள் ஒரு கட்சியை விட்டே நீக்க வேண்டும்ங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு சேகர்பாபு அவர்கிட்ட கேட்கும்போது யார் இந்த ஆதவ் அர்ஜுனான்னு கேள்வி கேட்கிறாரு. துணை முதல்வர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. துணை முதல்வர் கொஞ்சம் கீழே வரைக்கும் இறங்கி பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா திமுகக்குள்ள ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரா? இது ஏற்கனவே நாம் பேசிய விஷயம்தான். நான் அதனால் தான் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற வகையில சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் நீக்கப்படாவிட்டால் நிச்சயமாக திருமாவளவன் மீது கடும் அதிருப்தியை அடைவார்கள். அதனுடைய விளைவுதான் வெவ்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் செய்திருக்கிற ரியாக்ஷன். அதே போலதான் அவர் விஜய் ஏதோ ஊழலையும் எதிர்த்து பேச வேண்டும் என்று அதிலே ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். சினிமா வந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்தின் பிடியில் இருக்கு. ஒரு நிறுவனத்தின் பிடியில், அதாவது அவர் மறைமுகமாக உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் நிறுவனத்தை குறிப்பிடுகிறார் என்று சில சினிமா நண்பர்கள் சொல்லுகிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். இவர் என்ன நேர்மையாளர் என்று எதிர்கேள்வி இன்றைக்கு பாரதிய ஜனதா கேட்டு விட்டது. ஆமா, நீங்கள் என்ன லாட்டரி தொழிலில் சம்பாதித்த அந்த கொள்ளையை பற்றி நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? விஜய் வாய் திறப்பாரா? அதையும் சேர்த்து விஜயை பேச சொல்லுங்களேன். சினிமாவை மட்டும் பேச சொல்லுகிறீர்களே. லாட்டரி மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. அப்படி மக்களை சுரண்டி கொழுத்த அந்த லாட்டரி தொழில் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லுவாரா ஆதவ் அர்ஜுனா? நான் கேட்கிறேன். அதை விஜயை விட்டும் சொல்ல வைப்பாரா? சினிமாவோடு சேர்த்து லாட்டரி தொழிலும் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த கணக்கு வழக்குகளில் தானே ரைடுகள் அங்கங்க போயிட்டு இருக்கு. ஆகவே அதையும் சேர்த்து பேசினால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஓகே சார், குறிப்பாக விஜய் பேசும்போது திமுக வந்து கூட்டணியால தான் இவ்வளவு பெரிய பலமா இருக்காங்க. இந்த கூட்டணி 2026 தேர்தலில் அதுவே அவங்களுக்கு வந்து மைனஸாக போய் முடியும்னு சொல்றாரு. உண்மையாலுமே திமுக கூட்டணி மைனஸாக போய் முடிய வாய்ப்பு இருக்கா சார்? அவர் சொல்லி இருப்பதை நான் பார்த்தேன். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அதான் ஆணவத்தோட. அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி தான். மக்கள் வந்து அதுக்கு வந்து மைனஸ்ன்றதை காட்டுவாங்கன்னு சொல்றாரு. அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 5 முனை போட்டி தமிழகத்தில் 5 முனை அல்லது 6 முனை போட்டி இருக்குமானால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்டில் இட் ஹாஸ் அன் எட்ஜ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் பரவி இருந்தாலும் கூட தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தலில்
6 முனை அல்லது 5 முனை போட்டி இருக்குமானால் திமுகவுக்குத்தான் கூடுதல் வாய்ப்பு. இடங்கள் குறையலாம், ஒருவேளை மெஜாரிட்டி கூட கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த அணிதான் அதிக இடங்களை பெற்று இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார், விஜயும் சரி ஆதவர்ஜுனாவும் சரி இந்த வேங்கைவேல் இஷ்யூவை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசினாங்க. ஒரு கான்ஸ்டபிளால கூட இந்த இஷ்யூவை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் அந்த சாதிய மனோபாவம்னு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இந்த வேங்கவேல இஷ்யூவை பார்த்து அம்பேத்கரே ஆதவர்ஜுனா பேசியதை வைத்து அதற்கு பதில் கூற விரும்பவில்லை. அவ்வளவு பெரிய ஆள் அல்ல. சரி, விஜய் பேசியிருக்காரு சார். இருங்க, நான் சொல்றேன். நீங்கள் அந்த வேங்கைவேல் சம்பவத்தை பொறுத்தவரை நிச்சயமாக காவல்துறைக்கு அது தலைகுனிவு தான். தமிழக காவல்துறை மிக திறமையான காவல்துறை என்று மதிக்கப்படுகிற காவல்துறை தோல்வி அடைந்த விவகாரங்களில் அந்த வேங்கைவேல் சம்பவம் ஒன்று. இதுவரை கண்டுபிடிக்க முடியாததற்கு என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய சாதிய ஆதிக்க சக்திகளுடைய தலையீடா, அவர்கள் ஏதாவது முற்றுக்கட்டை போட்டிருக்கிறார்களா, என்ன காரணம்? காவல்துறை ஒரு சின்ன ஊர்ல நடந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறது என்பது வெட்கக்கேடான ஒன்று. அது மட்டும் இல்ல, இன்னொரு கரும்புள்ளி என்று சொன்னால் அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் கொலை வழக்கில் இன்று வரை முடிச்சவிழ்த்து அந்த முடிச்சுகளை அவிழ்த்து உண்மையான குற்றவாளியின் யார் என்று சட்டத்தின் முன் நிறுத்த முடியாமல் காவல்துறை திணறியது என்பது அதன் தோல்விக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. குறிப்பாக இரட்டை இலை வழக்கு மீண்டும் ஒரு பேசுபொருளாயிருக்கு. ஒரு மிக சீக்கிரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. என்ன சார் டெவலப்மெண்ட் அந்த இரட்டை இலை வழக்கை பொறுத்த வரைக்கும்? சூரியமூர்த்தி என்று நினைக்கிறேன், திண்டுக்கல்லை சேர்ந்தவர். அவர் தொடுத்த வழக்கில் தான் இந்த உத்தரவு தேர்தல் ஆணையத்திற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவினுடைய சட்ட விதிகள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு 2-3 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை அதிமுகவினுடைய நிறுவனர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு நேர் மாறான வகையில் இந்த விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்ற விமர்சனம் இந்த வழக்கில் ஒரு வாதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, திரு கே.சி. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார், திரு ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் கடந்த காலத்தில் இருந்து இப்போது ஒதுங்கி இருக்கக்கூடிய சில பேரும் கூறுகிறார்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் விதிமுறை வகுத்தார்கள். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று எல்லோரும் கூறி, ஆகவே அந்த இருக்கையை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் அந்த ஏற்பாடை செய்தார்கள். சட்டப்பே வந்தது. இப்ப நீங்களா நினைச்சா அதை மறுபடியும் உருவாக்குவீர்களா? இது என்ன உங்க இஷ்டத்துக்கு வளைக்கிறது? நீங்க நடத்துற தனியார் கம்பெனியா? திரு எடப்பாடி பழனிசாமி நடத்துற தனியார் கம்பெனியா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. என்ன பலமானா இருக்கட்டும், இப்படி மாற்றியதெல்லாம் அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளுக்கு நேர் எதிரானவை என்பதுதான் வழக்கின் மையப்பொருள். சிவில் சூட் வேற இருக்கிறது. நான் தான் பொதுச் செயலாளர், என்ன நீக்கினது செல்லாது, இவர் பொதுச் செயலாளராக வந்தா செல்லாது, அப்படி இப்படின்னு ஒரு 2-3 வழக்கு சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, சிட்டி சிவில் கோர்ட்ல. இதனிடையே சூரியமூர்த்தி என்பவர் முதல்லையே இப்ப நான் சொன்ன கேள்வியெல்லாம் எழுப்பினார். சட்டத்திட்ட விதிகள் இஷ்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன, இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர்னு 2-3 பேர் கிளைம் பண்ணுறாங்க, ஆகவே சின்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர். நான் 2017 2022 வரை 5 ஆண்டுகளில் பல முறையீடுகளை கொடுத்தேன். தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனக்கு அவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார். எந்த பதிலும் தேர்தல் ஆணையம் கூறவில்லை. அதுதான் முக்கியம். என் மனு மேல முடிவெடுக்கட்டா அது மட்டும் இல்ல, என் மனுக்கு என்ன பதில்னே சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால பதில் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு எடப்பாடி ரெட்டலையை வாங்கிட்டார் சார். ஈரோடு கிழக்குல வந்து அப்படி வாங்கியது குறித்தெல்லாம் கேள்வி இருக்கு. அந்த வழக்கிலேயே இறுதியா முடிச்சு வச்சிடல. 1-2 ஆஸ்பெக்ட்ல லூப் ஹோல் விட்டு அதெல்லாம் கீழே செட்டில் பண்ணீங்கன்னு தான் வழக்கு அமைச்சாங்க. நல்லா கவனிங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம் ஈரோடு, இது சுப்ரீம் கோர்ட் விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தலையிடவில்லை, கீழே சிவில் கோர்ட்ல பாத்துங்கன்ட்டாங்க. 1-2 ஆஸ்பெக்ட். தேர்தல் ஆணையம் பிறப்பிச்ச அந்த உத்தரவு இருக்குல்ல பாருங்க, அது இடைக்கால உத்தரவு தான். எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை கொடுத்தது என்ன ஈரோடு கிழக்குக்கா இந்த தேர்தலுக்குன்னு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அது கண்டினியூ ஆச்சு. அப்புறம் வாங்கிட்டாங்க. ஆனா வாங்கறதுக்கு இடையில தான் இந்த மனுக்கள்லாம் நான் போட்டேன்றார் அவரு. இப்ப அவர் சொல்லி இருக்கிற திரு சூரியமூர்த்தி அவர்கள் அந்த காலகட்டத்தில் தான் நான் மனுவெல்லாம் கொடுத்துருக்கேன், என் மனுவுக்கு என்ன பதிலும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆகவே நீதிமன்றம் திரு ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதுல வேற எந்த தரப்பு வருவாங்களா? சசிகலா அவர்கள்
வழக்கு முடிவுற்று விட்டதாக சொல்லுகிறார்கள். அது எனக்கு சரியா தெரியாது. ஆனால் திரு ஓபிஎஸ் வழக்கு சிவில் கோர்ட்டில் இருக்கு. ஆமா. கேசி பழனிசாமி அவர்களுடைய மகன் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அனைத்து தரப்பினர் என்ற வார்த்தை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. வேற எந்த தரப்பு இருக்காங்கன்னு. இதற்கிடையில் திரு கேசி பழனிசாமி அவர்களும் தேர்தல் ஆணையத்தை அணுக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே இது ஒரு இடியாப்பு சிக்கலில் அந்த வழக்கு போய் சிக்கி இருக்கிறது. அதிமுகவுக்குள் ஒரு கவலை பிறந்திருக்கிறது. என்ன சார் என்ன ஆகுமோ, ரெட்டை என்ன ஆகுமோ, ஒருவேளை முடக்கிடுவாங்களோ, இதுல வேற யாராவது வெளி சக்திகள் வேலை பார்க்குதோ, அப்படி இப்படின்லாம் கவலைப்படுறாங்க. ஏன்னா மீடியா அதை கிளறி விடுறாங்க. மீடியா என்ன சொல்றாங்க, இதுல வெளியிலேருந்து ஒரு ஏதாவது ப்ரெஷர் போச்சுன்னா ரெட்டைலை முடக்கிடுவாங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரியாது. இப்போதைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் எலெக்ஷன் கமிஷன். ரெட்டைலை ஒதுக்குகிற வரை, கிடைக்கிற வரை அதிமுக நிம்மதியாக தூங்க முடியாது. அதுதான் இன்றைய நிலை. சார், வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அதிமுகவுடைய அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட போது என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? மறுபடியும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் எழும்ப வாய்ப்பு இருக்கா? 15ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தேதியை சரியாக நீங்கள் சொல்லுங்க. டிசம்பர் மாதம் தான் நடக்க போகுது. இந்த மாதம் தான் நடக்க போகுது. 2வது வாரத்தில் பொதுக்குழு செயற்குழு என்று சொன்னால் அதுல பெரிய பிரச்சனை எதுவும் வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் பிளவுபட்ட அதிமுகவாக இருந்தது. அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசி வந்த 6 முன்னணி தலைவர்கள் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அதுல இன்னமும் அந்த 6 பேரில் 3 பேர் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டால்தான் அதிமுக வலிமையாகும் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் உரையாடும் மற்ற 3 பேர் இதை போய் மறுபடியும் பேசினால் வீண் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று கருதுவதாக நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் எடப்பாடி செட்டில் பண்ணிட்டார். அந்த 3 பேரையும் செட்டில் பண்ணி விட்டார் என்று அல்ல, பேசி பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை ஏன் பேச வேண்டும்? ஆனால் அந்த 6 பேரும் சேர்ந்து இதை பொதுக்குழுவில் ஒரு விவாத பொருளாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினால் இந்த பிரச்சனை வலுப்பெறும். ஏனென்றால் பொதுக்குழுவில் கருத்து கேட்க முற்பட்டால் கணிசமானவர்கள் அதை ஆதரிக்க கூடும். ஆனால் இவர்கள் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. இந்த ஆய்வு கூட்டங்களே ஒரு கலவரமா போய் முடிஞ்சிருக்கு. ஆய்வு கூட்டங்கள் அதிமுக இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்பதைத்தான் உணர்த்தி இருக்கிறது. ராணுவ கட்டுப்பாடுல இப்ப அதிமுக இல்லை. ராணுவ கட்டுப்பாடெல்லாம் எப்பயோ போச்சுங்க. நீங்க இந்த ராணுவ கட்டுப்பாடு இல்லை, கான்ஸ்டபிள் கட்டுப்பாடு கூட கிடையாது. இப்போ நீங்க ராணுவத்துக்கு போயிட்டீங்க. போலீஸ் கட்டுப்பாடை விட்டுங்க. ஒரு கான்ஸ்டபிள் போய் யாராவது மிரட்டினா கூட கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கு தெரியுமா? 4 பேர் கூடி தகராறு பண்ணிட்டு இருந்தா போப்பா அப்படின்னா நீ போயான்றான். இப்பெல்லாம் வீடியோ வைரலாக வருது. தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறான் கான்ஸ்டபிள்கிட்டயே, போலீஸ்கிட்டயே, எஸ்ஐ கிட்டயே. பெரிய ராவடி. டேய் உட்ரா வரன்னு ஒரு குடிகாரன் சொல்கிறான். இன்னொரு குடிகாரன் என்ன அப்படின்னு அவரை போய் முறைக்கிறான். இந்த சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். யாருன்னா எஸ்ஐய. அந்த மாதிரி தான் இப்போ இவரு, நீ தகராறு பண்ற என்ன தகராறு அப்படின்னு அவரே முறைப்பான். அந்த மாதிரி அமைச்சர்கள் முன்னாடியே சண்டை போடுறாங்க. அமைச்சர்கள் முன்னாடியே அடிதடி. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டதுக்காக இதை சொல்கிறேன். வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சரவணன் அவர்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். மதுரையில் நடந்த கலவரத்துக்கு என்ன காரணம்னா, எனக்கு செல்லூர் ராஜு வேலை பார்க்கல, அதை பேசுவதற்கு ஒருவர் முன் வந்தார். உடனே செல்லூர் ராஜு ஆதரவாளர்கள் அவரை தாக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லூர் ராஜுவை சரவணன் குற்றம் சாட்டுறாரு. பதிலுக்கு செல்லூர் ராஜுவிடம் நாங்கள் கருத்து கேட்டோம். அதே வார பத்திரிகையில் எழுதியிருக்கான். உடனே எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? அவர் செல்லூர் ராஜு சொல்றாரு, சரவணன் சரியா செலவு பண்ணாமல் தோத்துட்டு இங்கே வந்து இப்போ போகிற சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டில் நடக்குமா? அம்மா காலத்தில் நடக்குமா? எடப்பாடி இவர்கள் மதிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாவே நினைக்கல. பொருட்டாக நினைக்கவில்லை என்று தெரிந்து அவராவது இவங்க 2 பேரை கூப்பிட்டு சமாதானம் எதுக்கு? அம்மா என்ன சமாதானமா பண்ணிட்டு இருப்பாங்க? ஒண்ணு சரவணன் மேல தப்பா ராஜு மேல தப்பான்னு விசாரிப்பாங்க. அடுத்த நாள் விசாரிச்சிருவாங்க. அந்த கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? முதல்ல பிரச்சனை வராது, அப்படியே பிரச்சனை நடந்துருச்சு. ராஜுக்காரமா சரவணக்காரமா கேட்பாங்க. அதில் ஒருத்தர் அடுத்த நாள் கட்டம் கட்டிடுவாங்க. நமது எம்ஜிஆர்ல கட்டம் கட்டி அவர் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். காலையில் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, இவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்னு அறிவிப்பு வந்துடும். இவர் யாரையும் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. சும்மா வெளியில் உதார விட்டுட்டு இருக்க வேண்டியது தான். ஒற்றை தலைமை கிற்றை தலைமைன்லாம் ஒரு தலைமையும் கிடையாது. இன்னும் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போனால் தான் இவர் வண்டி ஓடும். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே திரு ஏழுமணி, திரு சி வி சண்முகம் இவங்கெல்லாம் யாரும் இவர் அதட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நான் சொன்ன இவங்களையும். ஆகவே அதிமுக கட்டுப்பாடெல்லாம் காற்றோடு கலந்த பேச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிமுக செயற்குழு பொதுக்குழு வழக்கமாக நடக்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி சம்பிரதாயத்துக்கு நடத்துவாங்களே, வருஷம் திதி கொடுக்குறப்பாங்க, வருஷம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை பண்ணிட்டு கடையை ஜோலியை முடிச்சிருவாங்க. கூட்டணி வரலன்னா அதிமுகன்றது ரொம்ப தள்ளாடுற வண்டி ஆகிடும். ஒரு வீல் கண்டு ஒரு வீலில் நெட்டு போல்ட்டுலாம் கழண்டு ஒரு வீல் பஞ்சரு
அந்த மாதிரி கதை இருக்கும். இந்த மாதிரி நிலைமையில தான் சார் இன்றைய அதிமுக இருந்து ஏன் சார் ஒரு பாசிட்டிவான நியூஸே வர மாட்டேங்குது? அந்த அளவுக்கு எதுவும் பெருசாவே பேச பொருளாவே இல்லையே சார். இல்ல காரணம் தான் என்ன புரியல. இவங்க தான் நம்பினாங்க விஜய் வந்திருக்காரு, நம்மளோட வந்துருவாரு, திரும்ப வந்துருவாரு, காங்கிரஸ் வந்துருவாரு. இதே கதையிலே வண்டி ஓட்டு கட்சிக்காரனை ஏமாத்திட்டு நிர்வாகிகளை ஏமாத்திட்டு இருந்தாங்க. யாரும் வரலன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. விஜய் ஒன்று தான் இப்போ கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையில் இருக்காங்க. விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி இதே சீனில் வண்டியை ஓட்ட போகிறாரா, இல்லை இந்த கூட்டரெல்லாம் கூடுறத நம்பிக்கிட்டு அதை பண்ண போகிறாரா, இல்லை யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு 50 சீட்டோ 40 சீட்டோ கொடுங்கப்பா நான் வரேன், அது ஒரு தேர்தல் செலவுக்கும் பலமாக கவனிச்சிடும் அதிமுக, சரி அதோட செட்டில் ஆகிடலாம்னு நினைக்க போகிறாரா? அப்படி ஆனால் அதிமுகவுக்கு வண்டி வந்து நெட்டு போல்ட்டெல்லாம் டைட் பண்ணி பஞ்சர் ஆன டயரை கழட்டிட்டு வேறு டயரை போட்டு வண்டியை ஓட்டலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே சார். அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. எந்த ஒரு பெருசாவும் ஒரு பேசுபொருளாவே ஆகல. அண்ணாமலை வந்தால் அதிரடி எல்லாம் பல விஷயங்கள் நடக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயமும் சமீபத்தில் இல்லை இப்போ வந்து இனிமே தான் அவர் வந்து ஊழல்கள் எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறாருன்னு தகவல். இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நக்கலான அவருடைய அண்ணாமலை அவர்களுக்கு உரித்தான நக்கலோட ஒரு பதில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு அதானி விவகாரத்தில். அண்ணன் வந்து எவ்வளோ பேசுகிறீங்களே இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு அதானி விவகாரம் சம்பந்தமாக சில முக்கியமான கேள்விகளை திரு முதல்வரும் அதானி சொல்றாங்களே சார். அதான் அது எனக்கு நான் பத்திரிகைகளில் செய்தி வந்தபோது ஏன் மறுக்கவில்லை என்பதுதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போ அந்த மறுப்பு வந்திருக்கிறது. ஓகே. ஆகவே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அண்ணாமலை பதில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த வழக்கு இழக்கெல்லாம் சொல்லி உதார விடாதீங்க, மிரட்டாதீங்க, இப்படி சொன்ன மந்திரிகள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வீண் வம்புக்கு இழுத்துருக்காரு. இப்படி சொன்ன மந்திரிகள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, ஆகவே இந்த வழக்கு மிரட்டெல்லாம் எங்ககிட்ட எடுபடாது, பாஜகவிடம் இது செல்லாது அப்படின்னு புரிய வச்சிருக்காரு. ஆகவே அண்ணாமலை அவர்கள் செயல்பட வேண்டிய நேரத்தில் என்ன விவகாரம் கிடைக்கிறதோ எது இருந்தாலும் கரெக்டாக தயாராக வச்சுட்டு ஒன்று கொளுத்தி போட்டோம்னா அது அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஓகே. என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதாவது ஒன்றும் இல்லாமல் அது புஷ்ன்னு போயிடக்கூடாது, பேசு பொருளாகவே இருக்கணும். பெட்ரோல் ஊத்துற மாதிரி கபகபான்னு எரியணுங்கிற அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படிதான் அவர் வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா போட்டது என்ன போட்டதெல்லாம் அப்படி 1 2 3 வரிசையாக போட்டாரா இல்லையா? எல்லா பத்திரிகையாளரும் காட்டி இவங்கெல்லாம் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்கன்னு காமிச்சாரா இல்லையா? எல்லாம் போடுறோம் நாங்களே. எத்தனை பேர் கேஸ் போட்டாங்க? 2 பேரோ 3 பேரோ போட்டாங்க, அவ்வளோதான். போட்ட லிஸ்ட்டை பார்த்தா பெரிய லிஸ்ட்டு. அது ஒரு 20-30 பேருடைய சொத்து பட்டியல் ஸ்க்ரீனில் ஓடிச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம் அதை போய். ஆகவே அவர் வீரியத்தோடு செயல்படுவார். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்வார். சார் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, அதானியோடு எந்த ஒரு வர்த்தக தொடர்பும் இல்லைங்கிறாரு, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானி. அது தொடர்பாகத்தான் சில கேள்விகளை அவர் எழுப்பி இருக்கிறார் என்று அது குறித்து நீங்கள் முழுமையாக அந்த அறிக்கையை படியுங்கள். ஓகே சார். குறிப்பாக தொண்டர்களை வந்து கமலாலயத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல் மழை வெள்ளம், தொண்டர்கள்லாம் நீங்க களத்துக்கு போங்க, மக்களோட இருங்க, 2026 என்பது நமக்கு வாழ்வாசாவா தேர்தல்னு தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்காரு. யாருக்கு தான் சார் இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்? யாருக்கு ஆசை? நிச்சயமாக தமிழகத்தில் புதிய கட்சி தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல திமுக அதிமுகவுக்கு அடுத்த இடத்தை நோக்கி முன்னேறி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா ஆகிய இந்த 3 தரப்புக்கும் இது முக்கியமான சவாலான தேர்தல். ஓகே. இது வெறும் பாஜகவுக்கு அவர் தொண்டர்களை வந்து தீவிரப்படுத்த வேண்டும், அவர்களுடைய பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சவாலான தேர்தல் தான். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் வலிமையான கூட்டணி பலத்தோடு, அசுர பலத்தோடு, ஆட்சி அதிகாரம் தருகிற பலத்தோடு, அதை தாண்டி பணபலத்தோடு, பணபலம் முக்கியமாக நம்புகிறது. ஏனென்றால் ஈரோடு இடைத்தேர்தலில் எவ்வளவு பணத்தை ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாரி இறைத்து அந்த வெற்றியை திமுக ஈட்டியது என்பதை களத்திற்கு சென்ற, நேரடியாக சென்ற, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளராக இருக்கக்கூடிய எங்களுடைய நிருபர் மூலமாகவும், களத்துக்கு சென்ற நிருபர்கள் மூலமாகவும் நான் கேள்விப்பட்டேன், நான் அறிந்தேன், நான் தைரியமாக பேசினேன். ஓட்டுக்கு இவ்வளவு கொடுத்தீர்கள், மறுக்க முடியாது என்று. நான் மட்டுமல்ல, பல்வேறு தலைவர்கள் அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார்கள். அசடு வழியே திமுக இல்லை என்று பள்ளி இழித்துக் கொண்டிருந்ததே தவிர வேறு எதுவும் அதை திட்டவட்டமாக மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் மக்களை ஆட்டு மந்தையாக கருதி கொட்டடியிலே அடைத்து வைத்து சினிமா போட்டு பாட்டு போட்டு வீட்டுக்குள்ளிருந்து காலையிலேயே கூட்டி போய் சாயந்தரம் கொண்டு வந்து விட்டு ஒரு அவலமான தேர்தலை நடத்தி காட்டிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆகவே இப்போதும் அதே மாதிரி பண விநியோகம் செய்தால் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்ற மதப்பில் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் பலம் என்பது நிச்சயமாக உதவி செய்யும், கூட்டணி பலமும் உதவி செய்யும். எதிர்புறம் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகாமல் இருந்தால் இது உதவி செய்யும். வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால்
இந்த பணபலம் அதிகார பலம் எல்லாம் தூக்கி வீசப்படும். மக்களிடம் ஒரு எழுச்சி ஏற்படும். அடுத்த அணி மீது ஒரு நம்பிக்கை வந்து அந்த வலுவான கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று நிராகரிக்க முடியாது. 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று அதிமுக விஜய் 1-2 கட்சிகள் சேர்ந்த ஒரு அணி, அல்லது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி உள்ளடங்கிய மாற்று சக்தி. அதுவும் ஒரு வலிமையான அணிதான். திமுகவுக்கு நிகரான அணியாகத்தான் அந்த அணியும் காட்சியளிக்கும். ஆகவே திமுக ஒன்று வீழ்த்தப்பட முடியாத சக்தி அல்ல. முடிவு இந்த அரசியல் தலைவர்களின் கையில் இருக்கிறது. ஓகே சார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சென்னை வந்த அன்னைக்கு அமஞ்சிக்கரையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது பாஜக உட்கட்சி மீட்டிங்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான முடிவுகள் சார் எடுக்கப்பட்டிருக்கு? அந்த மீட்டிங்கில் அரசியல் பேசவில்லை என்று அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில நிர்வாகிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். ஓகே. அந்த கூட்டம் முழுக்க அமைப்பு தேர்தல்கள் பற்றி தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அமைப்பு தேர்தல்களில் கட்சிக்கு பொறுப்புக்கு கணிசமான அளவுக்கு இளைஞர்கள், திறமை வாய்ந்தவர்கள் வர வேண்டும். பழைய ஆட்களே பொறுப்புகளில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று அண்ணாமலை கருதுவதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன. கட்சியில் புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும், அதில் இளைஞர்கள் அதிக அளவில் வர வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது குறித்து தான் அங்கே அதிகம் விவாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். கூட்டணி தொடர்பாக அல்லது தேர்தல் 2026 தேர்தல் தொடர்பாக விரைவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் முடிவெடுக்க தொடங்கும், ஆலோசிக்க தொடங்கும் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது. சார், அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக நீடிப்பாரா சார்? ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டு வேறொரு தலைவர் வந்தா ஒரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகலாம்னு கடந்த பேட்டிகளில் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை தலைவராக நீடிப்பார்? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவது நல்லது. தமிழக அரசியலுக்கு ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உருவாவது தமிழக அரசியலுக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அப்போதுதான் வீழ்த்தக்கூடிய வலிமையை அந்த கூட்டணி பெறும். ஆகவே அப்படி ஒரு அணி உருவாவது நல்லது. ஆனால் அண்ணாமலை நீக்கி அந்த முடிவை எடுப்பது தமிழக பாஜகவுக்கு அதனுடைய இமேஜுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டதாக ஆகும் என்றும் நான் சேர்த்தே சொல்லியிருக்கிறேன். பாஜக மேலிடம் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் அறிகிறேன். அதாவது அண்ணாமலையும் நீடிப்பார், கூட்டணியும் உருவாகும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அகில இந்திய பாஜக தலைமை முயற்சியில் ஈடுபடும் என்று நான் கருதுகிறேன். சார், தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த விசி கால பிரச்சனை பற்றி ரொம்ப அறிவாவே பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.